வணக்கம். இன்றைக்கி நம்ம திருவிளையாடல் புராணம் வேணு சீனிவாசன் அவர்கள் எழுதின புக்கிலேருந்து கதை சுருக்கம் பார்க்க போகிறோம். இந்த புக்கில் மதுரை நாட்டோட சிறப்பு, பாண்டிய மன்னர்கள் எவ்வாறு ஆட்சி பண்ணாங்க, அவங்களுக்கு சிவபெருமான் உமாதேவியோட அருள் எந்த அளவுக்கு இருந்துச்சு, மதுரை தோன்றின வரலாறு, அந்த தீர்த்தத்தின் வரலாறு, இது எல்லாமே பார்க்க போகிறோம். நந்தி பகவான் ஒரு நாள் சிவன்கிட்ட போய் சிவலிங்கத்தை நீராட்டுவதற்கும் அப்புறம் சிவகணங்கள் எல்லாரும் புனித நீர் ஆடுவதற்கும் ஒரு குளம் வேணும்னு கேட்டார். கங்கை இதோட புனிதமானதாக ஒரு குளம் வேணும்னு கேட்டார். அதனால சிவபெருமான் லிங்கத்துக்கு தென்கிழக்கு பக்கமாக சூலாயுதத்தை மண்ணில் ஊன்றாரு. ஊனும்போது தண்ணி வருது. அந்த ஊற்று நீரில் தன் தலையில் உள்ள தண்ணீரை எடுத்து தெளித்து அதை மேலும் புனிதமாக்கினார். இது தீர்த்தங்களில் முதலாவதுன்றதுனால ஆதி தீர்த்தம் என்றும், பரமனை உருவாக்குனதுனால பரம தீர்த்தம் என்றும் சொல்கிறோம். இது போக ஞான தீர்த்தம், முக்தி தீர்த்தம், கங்கை, பொற்றாமரை பொய்கை, தர்ம தீர்த்தம், அர்த்த தீர்த்தம், காம தீர்த்தம் என பல பெயர்களில் இந்த தீர்த்தத்தை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதில் முங்கி எந்திக்கிறதுனால எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் மங்களமும் நமக்கு கிடைக்குதுன்றது சிவதீர்த்தத்தோட வரலாறு. காசியிலும் மற்ற திருத்தலங்களிலும் சிவலிங்கம் உருவாகுவதற்கு முன்பே மதுரையில் சிவலிங்கம் உருவானது. சிவபெருமான் இங்கு உமாதேவியோட தரிசனம் தந்த அழகை பார்த்து இங்கே உள்ளவங்க சோமசுந்தரர் என்று சொல்லி அவரை துதிச்சாங்க. மதுரை சோமசுந்தர பெருமானை வணங்கினா மற்ற சிவத்தலங்களில் உள்ள அனைத்து மூர்த்திகளையும் வணங்கின புண்ணியம் கிடைக்கும். இப்பெருமானை வணங்குறதுனால நாம் எத்தனை பிறவிகளில் செஞ்ச பாவம் அது அவ்வளவுமே பொடியாக போகும், பாவங்கள் அனைத்தும் அழியும் என்பது ஐதீகம். இப்போது முதல் திருவிளையாடல் சிவபெருமானோட தான் பார்ப்போம். இது இந்திரனோட பழி தீர்த்தது. திரேதாயுகத்தில் இந்திரன் தேவலோகத்தில் அரியாசனத்தில் அமர்ந்து சோமபானம் அருந்தி கொண்டிருக்கிறான். அப்போது தேவ மங்கையர்கள் எல்லாம் மயில் போல நடனமாடியும் அன்னம் போல நடந்தும் அவனை மகிழ்வித்து கொண்டிருந்தனர். அப்போது கிண்ணறர்களும் கந்தர்வர்களும் ஆட்டத்தை ரசித்து அதுக்கு ஏற்ற மாதிரி தாளவாத்தியங்கள் வாசிச்சுக்கிட்டு இருந்தனர். மிக இனிமையான தேன்குரலில் பெண்கள் பாடிக்கிட்டு இருந்தனர். இந்த நாட்டியத்தையும் இசையையும் மதுபானத்தையும் ரசித்து தேவேந்திரன் அவன் தன்னையே மறந்திருந்தான். அப்போது தேவர்களின் குருவாய பிரகஸ்பதி அங்கு வருகிறார். அவர் வியாழ பகவான். குரு வந்ததை தேவேந்திரன் கண்டும் காணாது போல் இருந்தான். அவருக்கு மரியாதை கொடுக்கவில்லை. அவர் மிகவும் அலட்சியப்படுத்தினான். இது கண்டு குரு பிரகஸ்பதிக்கு மிகவும் கோபம் வந்தது. தேவலோகத்தில் இருந்து அவர் மறைந்து விட்டார். அவர் எங்கு போனார் என்று யாரும் கவனிக்கவில்லை. ஆட்டம் முடிந்த பிறகு தேவேந்திரன் பெண்களுக்கு பரிசுகளை கொடுத்துவிட்டு குருவை தேடினான். குரு தேடும்போது அங்கே அவர் இல்லை. ஆசிரமத்தில் போய் தேடினான், அப்பவும் அங்கே இல்லை. குரு அங்கே இல்லாததுனால தேவேந்திரனோட செல்வம் குறைய தொடங்குச்சு. அவனோட தேஜஸ் குறைஞ்சிச்சு, வலிமை குறைஞ்சது. அவனோட வலிமை எப்போது குறையும்னு காத்துட்டு இருந்த அசுரர்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருந்தது. அதனால் அவன்கிட்ட போர் பண்ணி அவனை ஈஸியாக வென்றுட்டாங்க. அதனால் தேவேந்திரன் ஐயனை காப்பாற்றுங்கள்னு பிரம்மதேவர்கிட்ட போய் சரணடைஞ்சான். பிரம்மதேவர், நீ குருவை அவமதிச்சது ரொம்பவே தப்பு, அதனால தான் உனக்கு இந்த மாதிரி இவ்வளோ பிரச்சனை வருது, எந்த காரியத்திலையும் உன்னால் வெற்றி அடைய முடியலை. புதிய குருவாக துவஸ்டாவின் மகன் விஸ்வரூபன் என்பவனை குருவாக ஏற்றுக்கோ அப்படின்னு சொன்னார். விஸ்வரூபன் 3 தலை கொண்டவன், ஒழுக்கத்தில் சிறந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மதேவர் சொன்னதும் இந்திரன் போய் விஸ்வரூபன்கிட்ட கேட்குறாரு. விஸ்வரூபனும் சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டார். தேவலோகத்தில் விஸ்வரூபன் போய் எல்லா விதமான வேள்விகள், யாகங்கள், தான தர்மங்கள் எல்லாம் நடத்துகிறாரு. அதுக்கப்புறம் இந்திரனுக்கு சிவகவசம் ஒன்று கொடுத்து இதை நீ போட்டுட்டு போய் போர் பண்ணு, அசுரர்களை வென்றலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி இந்திரனும் போய் போர் பண்ணுறான், அசுரர்களை வெற்றி பெறான். அதுக்கப்புறம் மிகப்பெரிய யாகம் ஒன்று நடத்துகிறாங்க. யாகத்தில் விஸ்வரூபன் அசுரர்கள் வெல்லணும், தேவர்கள் தோற்று போகணும்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்டு வெளியே தேவர்கள் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறான். இதை இந்திரன் கவனிச்சிடறான். கவனித்தது இந்திரனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. அதனால விஸ்வரூபனோட தலையை வெட்டிடுறான். 3 தலையுமே வெட்டிடுறான். முதல் தலை வேத பாராயணம் செய்த அந்த தலை மீன்கொத்தி பறவையாகும், சுறாபானம் செய்த தலை புறாவாகவும், உலக விவகாரங்களில் ஈடுபட்ட தலை நெருப்பு கோழியாகவும் மாறினர். இந்திரனை பிரம்மஹத்தி தோஷம் பிடிச்சிருச்சு. ஏன்னா அவன் குருவை கொண்டிருக்கான், அதனால பிரம்மஹத்தி தோஷம் பிடிச்சிருச்சு. இப்போ அஷ்டகோணலான முகமும் கையில் ஒரு தடியும் கருப்பு துணியும் கொண்ட உருவம் இந்திரனை இரவும் பகலுமாக பயமுறுத்துச்சு. அவன் எங்கே போனாலும் அவன் பின்னாடியே போச்சு. அவனுக்கு அதிலிருந்து எப்படி தப்பிக்கன்னு தெரியலை. இதிலிருந்து சிவபெருமான் இந்திரனை எப்படி காப்பாற்றினாருன்றதை நம்ம அடுத்த பகுதியில் பார்ப்போம். திருச்சிற்றம்பலம்.